உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். என்ன செய்வோம் என்று நாங்க அன்றும் திண்டு வந்தும் ஒரு முடிவெடுக்கிறே இல்லை. எங்களுக்கு எங்க போனாலும் இப்படித்தான் கத்தி கொண்டு தானே நாங்க போறாங்க. கிழக்கிலேயே சரி வடக்கிலேயே எந்த இடத்தையும் சரி என்ன போல லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் இருக்கிறீங்களே அப்பா. எத்தனை வருஷம் இப்ப நாங்க புருஷன் நடந்து புள்ளைய வந்து சின்ன சின்ன வயதுல இருந்த நாங்களே அப்பா. நாங்க சின்ன வயதுல இருந்த நாங்களே நாங்க 17 வருஷம் இப்படியே கிடந்த நீதி வேணும் எங்களுக்கு. இந்த கொலைக்கு நீதி வேணும் ஐயா. எங்களுக்கு கூப்பிட்டு காக்குறோம் ஐயா. நீதி வேணும். இந்த இனங்களுக்கு எங்களுக்கு நீதி வேணும் ஐயா. ஐயா நீதி வேணும் ஐயா. ஐயா நீதி வேணும் எங்களுக்கு. இப்போது நான் சொல்ல போகின்ற கருத்து கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் சில விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ந்துதான் அதை சொல்ல வேண்டியும் இருக்கிறது. எடுத்தால் போல் சில தகவல்களை நாங்கள் உடனடியாக அதை பதிவேற்றம் செய்கிறது, சில வேளைகள் அது தப்பாக கூட மாறலாம். ஆகவே தான் கொஞ்சம் தாமதமாகி எனது இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். தனிநபருக்கோ அல்லது விட்டால் ஒரு அமைப்புகளுக்கோ அல்லது ஒரு அரசியல் சார்ந்த விடயங்களோ யாரையும் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் சில தகவலை வெளியிட வேண்டும். அதில் நாங்கள் முக்கிய கவனமாக இருக்க வேண்டும். இதான் நான் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னால், இந்த செம்மணியில் மிகவும் எழுச்சிகரமாகவும் உணர்வுபூர்வமாகவும் பேரணியாக தாங்களாகவே உணர்ந்து இந்த செம்மணி சிந்து பாத்திர ஒன்று கூடி மாபெரும் எழுச்சி பேரணியை உருவாக்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து, ஒரு நம்பிக்கை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு ஆறுதலை அளித்து, இந்த உறவுகளோடு அனைவரும் ஒன்றாகவே நிற்கிறோம் என்ற உணர்வு சார்ந்த தமிழின உணர்வோடு ஓரணியில் திரண்டு அனைவரும் ஒற்றுமையாக கட்சி வேறுபாடின்றி அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டதையிட்டு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இந்த காணாமாக்கப்பட்ட பிள்ளைகளின் உறவினர்களுக்கு அனைவரும் தோள் கொடுத்து அவர்களுடன் நாங்களும் நிற்கின்றோம் என்ற ஒரு பேரெழுச்சியை உருவாக்கிய இந்த கவனவீர் போராட்டத்தை வழிநடத்திய அமைப்புகள் இதை இரவு பகலாக கண்விழித்து தமது தூக்கங்களை துளைத்து இந்த மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்த இந்த எங்கள் உறவுகளுக்கும் இந்த மக்களுடன் உறுதுணையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்த அரசியல் கட்சிகளுக்கும் தமிழர்களாகிய நாங்கள் நன்றிகளை கூற வேண்டியது அனைவரதும் கடமையாகும். மக்களுக்கு தங்கள் சேவைகளை செய்வது அரசியல்வாதிகளின் கடமை என்றாலும் ஒரு முக்கியமான சேவை நேரம் அவர்களுக்கு தோள் கொடுத்ததே மிக பெரும் பாராட்டுக்குரியது. சென்ற காலங்களில் இந்த மனித உரிமை ஆணைக்குழு ஐநா சபை பிரதிநிதிகள் இலங்கை வந்தபோது பல கவனவீர்ப்பு போராட்டங்களை மேற்கொண்ட மக்களை சந்திக்க விடாது தடங்களை ஏற்படுத்தி அங்கு மக்களையும் அந்த இடங்களுக்கும் செல்லப்படாமல் இருந்த சென்ற கால அரசாங்கங்களை பார்க்கும்போது தற்போதைய அரசாங்கத்தை அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுவது தவறல்ல. இந்த மக்கள் போராட்டம் வெற்றியடைந்திருக்கின்றது. எமது மக்களின் ஆதங்கங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சரியான முறையில் சரியான நேரத்தில் அது நகர்த்தப்பட்டிருக்கிறது. மனித உரிமை ஆணைக்குழு பணிப்பாளர் நேரடியாக மக்களை சென்று அந்த நிலவரங்களை நேரடியாகவே கண்கூற பார்த்து மலர் அஞ்சலிகளை செலுத்தி மக்களின் அவலங்களை கேட்டறிந்து கலந்துரையாடி சென்றமை இந்த மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்பது மாற்று கருத்தில்லை. இந்த நிகழ்வுகளுக்கு அப்பால் சில வேண்டத்தகாத செயல்களும் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அது குறிப்பிடப்பட்ட இடத்தில் அது இடம்பெறவில்லை. அரசியல்வாதிகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் அங்கு வந்து தங்கள் கடமைகளை நிறைவேற்றியிருந்தார்கள். அந்த மக்களுக்கு தங்கள் ஆறுதலை கூறியிருந்தார்கள். அந்த இறந்த உயிர்களுக்கு தமது மலரஞ்சலிகளை செலுத்தி வணக்கம் செலுத்தி மக்களுடன் ஒன்றாக இருந்து அந்த மக்களை உற்சாகப்படுத்தினார்கள். அவர்கள் செல்லுகின்ற போது சில வேண்டத்தகாத செயல்கள் இடம்பெற்றன. இது ஏற்புடையதல்ல. மக்களுக்கு கோபங்கள் இருக்கின்றனதான், இருந்தாலும் காட்ட வேண்டிய இடங்கள் அதுவல்ல. காணாமக்கப்பட்டோர் உறவுகளை நாங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காகவும் அவர்களின் நீதி நியாயத்துக்காகவும் நாங்கள் தோளோடு தோள் நின்று அவர்களுக்கு
உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் அனைவரும் பங்கு கொண்டிருந்தார்கள். செல்லும் போதே அவர்களின் வாகனங்களுக்கு கிட்டத்தட்ட செல்லும் போதே இந்த சில நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வேண்டத்தகாத சில செயல்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சில விடயங்களாக இருக்கின்றன. மக்கள் பிரதிநிதிகள் என்றாலும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக கதைக்கும் போது கதைப்பதற்கு குறிப்பிட்ட வரையறைகள் இருக்கின்றன. கதைப்பதற்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கின்றது. கெட்ட வார்த்தைகளால் பேசுவது முறையல்ல. இது தமிழரின் பண்பாடும் அல்ல. எதிர்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு காட்டுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். அப்போது நீங்கள் காட்டிக்கொள்ளலாம். யாராக இருந்தாலும் வந்தோரை வரவேற்க வேண்டியது தமிழரின் பண்பாடு. அதை முதல்ல அந்த செயற்பாட்டில் இறங்கினவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். என்னதான் இருந்தாலும் அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கான மதிப்புகள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு கௌரவம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த இடத்திலிருந்து நகர்த்த வேண்டியது அந்த நபர்களின் கடமையாகும். இந்த ஆளுங்கட்சியிலிருந்து வந்த அரசியல்வாதிகள் இந்த மக்களை சந்திக்கும் போது அவர்களுக்கும் பெரும் பலமாக இருந்திருக்கும். இந்த அரசியல்வாதிகள் மறுபடியும் இவர்களுடன் உறுதுணையாக வந்து நிற்பார்கள் என்பது சந்தேகமே. என்னதான் இருந்தாலும் நாங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. திடீரென்று எதையும் செய்யக்கூடாது. எதிர்காலத்தை நாங்கள் சற்று சிந்தித்து அதை செயற்படுத்த வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாகும். இந்த ஆட்சி காலத்திலே எமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் அதை மீறி போகும்போது அதுக்கான தடைகளும் அதுக்கான இடையூறுகளும் அதுக்கான வரையறைகளும் விதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளோடு நாங்கள் விளையாடக்கூடாது. அவர்களுக்கு நீதி வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த குரல்களை எழுப்பி வருகின்றோம். இந்த மக்கள் ரோட்டாக தமது பேரணிகளையும் கவனஈர்ப்பு போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் பந்தகம் விளைவிக்கக்கூடாது. முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இந்த மதிப்புக்குரிய சாணக்கியன் அவர்களுக்கு நடந்த விதம் சற்றும் வரவேற்கத்தக்கதல்ல. ஏனென்று சொன்னால் சாணக்கியன் வந்தது செம்மணி காணொலி போராட்டத்திலே கலந்து கொண்டது எமது கிழக்கு மாகாண ஒட்டுமொத்த மக்களின் ஒரு குரலாகவே அவர் அங்கு கலந்து கொண்டிருந்தார். அந்த கிழக்கு மாகாண மக்களின் உணர்வுகள், அவர்களின் பங்களிப்பு, அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவு, இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் குரலாகவும் ஒரு நபராகவும் தான் இந்த சாணக்கியன் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருந்தார். அதை நாங்கள் அவருக்குரிய மதிப்புகளை கொடுக்க வேண்டியது வடமாகாண மக்களின் கடமையாகும். போராட்ட காலங்களில் கூட கிழக்கு மாகாணத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தது. இந்த போராட்ட காலங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த கிழக்கு மாகாண திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட மக்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் இந்த போராட்டத்துக்கு தோளோடு தோல் என்றிருந்தார்கள். அந்த ஒட்டுமொத்த மக்களின் ஒரு நபராகவே அந்த சாணக்கியன் வந்திருந்தார். அது அந்த போராட்டக்காரர்களுக்கு மிகவும் புத்தெழுச்சியை கொடுத்திருந்தது. அந்த கிழக்கு மாகாண ஒட்டுமொத்த மக்களும் இந்த மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருந்தார்கள். நாங்களும் உங்களுடன் என்றுமே நிற்போம் என்ற ஒரு செய்தியை அவர் மூலமாக கொண்டு வந்திருந்தார்கள். அவரும் அதை சரியாக செயல்படுத்தியிருந்தார். தனது பொறுப்புகளை, அந்த மக்களுக்குரிய கௌரவத்தையும் அந்த மக்களின் பொறுப்புகளையும் அங்கேயே இந்த மக்களுக்கு ஆதரவை தெரிவித்துவிட்டு அவர் செல்லும்போது அவருக்கு சில இடையூறுகளும் எமது மக்கள், கிழக்கு மாகாண மக்கள் கடும் துன்பங்களை அனுபவித்தவர்கள், கூடுதலாக கடும் துன்பங்களை அனுபவித்தவர்கள் இந்த கிழக்கு மாகாண மக்கள். இது ஒரு தரப்பால் பாதிக்கப்படவில்லை, பல தரப்பால் பாதிக்கப்பட்ட மக்கள்தான் அந்த மக்கள். அந்த மக்களோடு தோள் கொடுத்து நிற்க வேண்டியது அனைத்து தமிழ் மக்களின் கடமையாகும். இருந்த போதும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கும்போது அரசியல்வாதிகளோ இதில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செயற்படுத்தியிருந்தார்கள். தங்கள் கடமைகளை முடித்திருந்தார்கள். தங்கள் கடமைகளை சரியாக செய்திருந்தார்கள். அதில் எந்தவித குளறுபடிகளும் இடம்பெறவில்லை. அது அவர்கள் செல்லும்போது நடந்ததால் அந்த செயற்பாட்டாளர்களாலும் அதை கவனிக்க முடியாமல் போய்விட்டது. அது எதிர்பாராத விதமாக நடந்ததால் அது
துரதிர்ஷ்டவசமாக அது மாறிவிட்டது. ஆகவே தொடர்ந்து இந்த மக்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் வரை, இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான தீர்வுகள் கிடைக்கும் வரை, காணி விடுவிப்புகள் எதுவுமே இடம்பெறவில்லை. இந்த அவர்களும் இன்று போராட்டங்களை தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு தீர்வில்லை. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த காணி விடுவிப்புகளுக்கும் ஒரு முடிவான தீர்வு ஒன்று இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களின் காணியைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். வேறு யாற்ற காணியை அவர்கள் கேட்கவில்லை. அவர்களுடைய காணிகளைத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் அனைத்து யூடியூபர்களையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு சமூக வலைத்தளங்களூடாக கூடுதலாக மக்கள் பார்வையிடுவது சமூக வலைத்தளங்கள்ல. அந்த சமூக வலைத்தளங்களூடாக செய்திகளை அனுப்புவது மிக விரைவாக அந்த மக்களை சென்றடையும். ஆகவே அது சிறந்த ஒரு நடைமுறை. ஆனால் இதில் இந்த யூடியூபரை பார்க்கும்போது இதில் அனைத்து யூடியூபர்களும் வரவில்லை. சுயநலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் யூடியூபர்களை நாங்கள் சற்று காணக்கூடியதான் இருக்கின்றது. அதையும் இந்த மக்கள் கவனித்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். யார் என்றது இந்த மக்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பார்வையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு வேண்டும். அதுக்கான லைக்கு வேண்டும். அதுக்கான சப்ஸ்கிரைப் வேண்டும். அந்த மக்களுக்காக உங்களால் கலந்து கொள்ள முடியாது. உங்களால் கடமை செய்ய முடியாமல் விலத்தி செல்கிறீர்கள். இது உகந்ததல்ல. தனிப்பட்ட திறமைகள் இருந்தாலும், ஆனால் மக்கள் என்று வரும்போது அனைவரும் ஒன்றாகத்தான் பயணிக்க வேண்டும் என்பது மாற்று கருத்தில்லை. செம்மணியில் நடந்த சில அசம்பாவிதங்கள் பெரிய பிரச்சனையாக அதை எடுக்க முடியாது. பெரிய பிரச்சனையும் அது இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த அரகர போராட்டம் சிங்கள மக்கள் மேற்கொண்ட இந்த ஆட்சி அழிப்பென்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிந்தார்கள். உங்களுக்கு தெரியுதானே, எங்கள் எதிரிகளையும் தூக்கி எறிந்தவர்கள் இந்த சிங்கள மக்கள். அந்த அரகர போராட்டத்தில் இந்த அரசியல்வாதிகள் அமனமாக திரத்தி அடிக்கப்பட்டதும் இருந்தது. ஆனால் இங்கே அப்படியல்ல. அந்த திரத்தி அடிக்கப்பட்டு தான் ஆட்சிகள் மாற்றப்பட்டன. இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றிருந்தது. அரசியல்வாதிகளுக்கு நடந்த சம்பவம் நடந்த இடம்தான் பிரச்சனை. நடந்த இடம்தான் பிரச்சனையோடைய இந்த சில எதிர்ப்புகள், அது மக்களிடம் இருந்து வர எதிர்ப்புகள்லாம், அதை நாங்கள் பெருசுபடுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த அரகர போராட்டத்தில் இதை விட மோசமாக மக்கள் செய்திருந்தார்கள். அந்த ஆட்சியை காட்டு எங்கள் எதிரிகளையே ஒட்டுமொத்தமாக கூண்டோடு கைலாசம் அனுப்பினவர்கள். ஆகவே மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் ஒழிய அரசியல்வாதிகள் அல்ல. இனி வரும் காலங்களில் கொஞ்சம் சற்று நாங்கள் அவதானமாக செயற்பட வேண்டியது எல்லோருடைய கடமையாகும். இப்படியான விஷயங்களை, இப்படியான இடங்களை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.